அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு நடத்தியிருக்கிறார். அது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். எடப்பாடி பழனிசாமியுடன் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு நடத்தியிருக்கிறார். இது கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பான சந்திப்பா, மேலும் கட்சிகளை கூட்டணி இணைப்பதற்கான சந்திப்பாக பார்க்கலாமா? தனலட்சுமி வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அதிமுகவிற்கும் சரி பாஜகவிற்கும் சரி மிகப்பெரிய ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலில் வெற்றி பெற்றே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அதிமுகவும் பாஜகவும் இருக்கிறது. ஏனென்றால் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு வியூகங்களை தொடர்ச்சியாக இருந்தும் இங்கிருந்தும் ஆலோசித்து பல்வேறு வியூகங்களை தொடர்ச்சியாக அவர் வகுத்து வரக்கூடிய சூழ்நிலை பாஜகவிற்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. 2021 தேர்தலின் போது அவர்களுக்கு 20 தொகுதிகள் மட்டுமே அளிக்கப்பட்டிருந்தது. அதில் 4 தொகுதிகளில் மட்டுமே அவர்களால் வெற்றி பெற முடிந்தது. பல இடங்களில் அவர்கள் 2ஆம் இடம் பிடித்தனர். இந்த நிலையில்தான் இந்த முறையாவது அதிகப்படியான, ஏனென்றால் நாங்கள் பல்வேறு தொடர் போராட்டங்கள், மக்கள் சந்திப்பு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளின் காரணமாக மக்களோடு நெருக்கமாக அதிகப்படியான தொகுதிகளை கேட்பதற்காகவே நாங்கள் பல ஆண்டுகளாக உழைத்து வந்திருக்கிறோம். அந்த வகையில் கடந்த முறையை விட இந்த முறை அதிகமான இடங்களை எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக கேட்டு வரக்கூடிய சூழ்நிலை. பாஜகவை பொறுத்தவரைக்குமே தாங்கள் வெற்றி பெற இருக்கக்கூடிய ஒரு 50 தொகுதிகளை அவர்கள் பட்டியலிட்டு அதிமுகவிடம் அளித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையை பார்க்கும்போது 50 தொகுதிகள் தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அதிமுகவை பொறுத்தவரைக்குமே 20 முதல் 25 தொகுதிகளுக்குள்ளாக அவர்களுக்கு ஒதுக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட விரும்புகிறார்கள், எத்தனை தொகுதிகளில் போட்டியிட விரும்புகிறார்கள் என்ற பட்டியலோடு எடப்பாடி பழனிசாமி சென்னை கிரீன்வேஸ் சாலையில் இருக்கக்கூடிய அவரது நயினார் நாகேந்திரன், தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையிலான குழுவினர் நேரடியாக வந்து சந்தித்து தற்பொழுது அந்த பட்டியலை வழங்கியிருக்கிறார்கள். அந்த பட்டியலின் அடிப்படையில் தங்களுக்கு தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்குமே மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய KP ராமலிங்கம், அதே போல ஜெயபிரகாஷ் உள்ளிட்டோரும் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டதிலிருந்து பல்வேறு குழப்பங்கள் இருந்தாலும் இந்த சீட் பிரச்சனை என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. இது தொடர்பாக நேற்று முன்தினம் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று அமித்ஷா அவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தியிருந்தார். அப்பொழுது பல்வேறு கூட்டணிகளை தங்களுடைய கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதும் பேசப்பட்டது. அதே போல பாஜகவிற்கு இத்தனை தொகுதிகள் ஒதுக்க வேண்டும், செல்வாக்காக இருக்கக்கூடிய தொகுதிகள் என்ற பட்டியலும் அவரிடத்திலும் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில நாட்களுக்குள்ளாக, அதாவது ஜனவரி இறுதி வாரத்தில் பிரதமர் மோடி தமிழகம் வர இருக்கிறார். அதற்கு முன்பாக அனைத்து கூட்டணிகள், தொகுதிகள் எல்லாவற்றையும் இறுதி செய்ய வேண்டிய சூழலில் அதிமுக இருக்கிறது. பிரதமர் வரும்பொழுது அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களையும் மேடையில் ஏற்றுவதற்கான தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி. ராஜேஷ், பாஜக தரப்பிலிருந்து அதிக தொகுதிகள் கேட்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. எத்தனை தொகுதிகள் பாஜக தரப்பிலிருந்து கேட்கப்பட்டிருக்கிறது? அதிமுக எத்தனை தொகுதிகளை தர தயாராக இருக்கிறது? நான் குறிப்பாக குறிப்பிட்டது போல பாஜகவை பொறுத்த வரைக்குமே நாங்கள் வளர்ந்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் அதிகப்படியான இடங்களில் போட்டியிடுவதற்கான நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் என்று ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் கிட்டத்தட்ட 50 தொகுதிகள் அதிமுகவிடம் அவர்கள் கேட்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்குமே 20 முதல் 25 தொகுதிகள் அளிப்பதற்கு மட்டும் அவர்கள் தயாராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பேச்சுவார்த்தை மூலமாக முடிவு வருமா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக எங்கெல்லாம் பலமாக இருக்கிறார்களோ அந்த தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு பாஜக விரும்புகிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் பல இடங்களை கேட்கிறார்கள். கொங்கு மண்டலத்தில், அதாவது சேலம், கரூர், நாமக்கல், கோவை உள்ளிட்ட பல பகுதிகளில் அவர்கள் அந்த தொகுதிகளை கேட்கிறார்கள். கிட்டத்தட்ட இப்போ கோயம்புத்தூர் எடுத்துட்டு அதுல 11 தொகுதி இருக்கிறது என்றால் அந்த 11 தொகுதிகளில் 3 தொகுதிகள் பாஜக கேட்கிறது. கடந்த கோவையை பொறுத்த வரைக்குமே ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு மட்டுமே, அதாவது வானதி சீனிவாசனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது. இப்படி இருக்கும் பொழுது இவர்கள் கேட்பது என்பது எந்த வகையில் அடிப்படை நியாயம் இல்லாதது. அதனால் 50 தொகுதியில் ஒதுக்க முடியாது, 20 to 25 தொகுதிக்குள்ளாக ஒதுக்கப்படும் என்றுதான் தகவல் வெளியாகி இருக்கிறது. அது இன்றைக்கு இறுதி செய்யப்படும் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.